வெல்கம் டு டிட்பிட்ஸ். வெண்டே குளோப் உலகின் மிக கடினமான தனிநபராக இடைநில்லாமல் எந்த உதவியுமின்றி உலகை சுற்றி வரும் பாய்மரப்படகு பந்தயம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, எவரெஸ்ட் ஆஃப் த சீஸ். உலகத்தை சுற்றி வரணும்னா முருகர் மாதிரி ஈக்வேட்டர் லைன்ல சுற்றாமல் பிள்ளையார் மாதிரி ஷார்ட்டா சவுத் போல் அருகே உள்ள அண்டார்டிகாவை கிளாக் வைஸா சுற்றி வருவதுதான் இந்த ரேஸ். போட்டியை ஸ்பான்சர் அண்ட் ஹாஸ்ட் பண்ணுவது பிரான்ஸ் நாட்டின் வெண்டே டிபார்ட்மெண்ட். அதனால தான் பேர் வெண்டே குளோப். போட்டி ஃபாலோ பண்ணும் பாதை கிளிப்பர் ரூட். பிரான்ஸ் நாட்டின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெண்டேல உள்ள எஸ்ஸபிளே டுலோன் என்ற நகரத்தில் இருந்து தொடங்கி கேப் ஆஃப் குட் ஹோப், கேப் லீவின், கேப் ஹார்ன் என்ற 3 கிரேட் கேப்ஸ் வழியாக அண்டார்டிகாவை கிளாக்வைஸ் சுற்றி மீண்டும் பிரான்சுக்கு திரும்புகிறது இந்த ரூட். பாய்மரப்படகு காற்றின் சக்தியால் தான் முன்னே செல்கிறது. என்ஜினை ப்ரப்பல்ஷனுக்கு பயன்படுத்தினால் வெண்டே குளோப்ல உடனே டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். பிரான்ஸ்ல இருந்து புறப்பட்டு பே ஆஃப் பிஸ்கே வழியாக அட்லாண்டிக்கில் கீழே இறங்கும் போதும், கேப் ஹார்னை கடந்து அட்லாண்டிக்கில் மேலே ஏறும் போதும் மைக்ரோவின்ஸ் தேடி ஓஷன் கரண்ட்ஸை பயன்படுத்தி முன்னேற வேணும். ஏன்னா ஈக்வேட்டர் மேலேயும் கீழேயும் உள்ள அசோஸ் ஹை அண்ட் சென்ட் ஹெலனா ஹை ரெண்டும் பெரிய ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ். இங்க லேசான காற்று மட்டுமே இருக்கும். அதனால சேலர்ஸ் இதை வளைத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி ஈக்வேட்டர் அருகே டால்ட்ரம்ஸ், காற்றே இல்லாத பகுதி. இங்க படகு நிற்கும் அளவுக்கு ஸ்லோ. திடீர்னு ஸ்குவால்ஸ், தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரும். அடுத்து கடல்களின் எவரெஸ்ட். சதர்ன் ஓஷன்ல அண்டார்டிகாவை சுற்றும் போது ஐஸ்பேக்ஸ் அதிகம் இருக்கும் பகுதிகளை தவிர்க்க வரையப்பட்ட அண்டார்டிக் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் பவுண்டரியை வளைத்து வர வேண்டும். மேலும் மறைந்துள்ள ஐஸ்பேக்ஸ் அண்ட் க்ரோலர்ஸ், ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50sல உள்ள புயல் காற்று பிளஸ் 40 to 60 feet உயரம் கொண்ட பிரம்மாண்ட அலைகள், எக்ஸ்ட்ரீம் கோல்டு பிளஸ் ஐசோலேஷன், இவை எல்லாம் சேர்ந்து இந்த போட்டியை உலகின் மிக ஆபத்தான கடல் சவாலாக ஆக்குகிறது. இதையெல்லாம் தாண்டி சோலோவா டாக்டிக்கலா நேவிகேட் பண்ணினாதான் வெற்றி. மொத்த தூரம் 24,300 நாட்டிக்கல் மைல்ஸ், 45K கிலோமீட்டர். பயன்படுத்தும் படகு உயர் செயல்திறன் கொண்ட IMOCA 60 மோனோஹால், ஃபார்முலா 1 ஆஃப் த சி. ஃபினிஷ் பண்ண 74 to 120 days ஆகலாம். நாமளும் நூல் பிடிச்சாப்புல போய் அண்டார்டிகாவை சுத்திட்டு வரலாமா?